ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ நாட்களில் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம மஷ்ரூமை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் செய்வோம். ஆனால் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல காரசாரமாக மஷ்ரூம் பெப்பர் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி இல்லாமல் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதை சப்பாத்தி, ரோட்டி, நான், ரைஸ் வெரைட்டிக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். மஷ்ரூம் பெப்பர் ரோஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஓக்கன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து நல்லா இடித்து போட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை இந்த அளவுக்கு நல்லா பொரியணும். இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட 3 பச்சை மிளகாவை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டை சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணமும் போகணும். அதே நேரத்தில் வெங்காயம் நல்ல நிறம் மாறணும். இந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் பெப்பர் ரோஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் அதே நேரத்தில் மசாலா பொருட்கள்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்தோன்னே பாருங்கள், எண்ணெயெல்லாம் இப்போ நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்தோன்னே நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சே நல்லா வேகட்டும். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சைவ நாட்களில் நான்வெஜ் வேணும்னு கேட்டு அடப்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜிடேரியனே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நான் ஏற்கனவே 2 பேக்கெட் அளவுக்கு, அதாவது 400 கிராம் அளவுக்கு இருக்கும் மஷ்ரூம் எடுத்து நல்லா கழுவிட்டு 4 துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். மஷ்ரூமில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. நம்ம இருதயத்தை வந்து நல்லா சீராக வச்சுருக்க உதவி செய்து அதே நேரத்தில் கொலஸ்ட்ரால் லெவலை நல்லா கண்ட்ரோல் படுத்தி வச்சுருக்கோம். வெயிட் லாஸ் ஜேர்னியில் உள்ளவங்க கண்டிப்பாக மஷ்ரூமை வாரத்தில் 1 அல்லட்டி 2 முறை மஷ்ரூமை எடுத்துக்கிட்டால் அவங்க வெயிட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண உதவி செய்யும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இதை அப்படியே 4-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி வரும். அந்த அளவுக்கு முதல்ல நல்லா வேகட்டும். அப்பப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மஷ்ரூமில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் நல்லா வேக வச்சுக்கலாம். 4-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் லேசாக நல்லா வற்றி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு சப்பாத்தி, நான், ரொட்டிக்கு வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இன்னமும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணுன்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகி நல்லா வற்றி வந்து அதே நேரத்தில் நம்ம ஊற்றின எண்ணெயும் நல்லா மிதக்காமல் மஷ்ரூம்லேயே நல்லா கோட்டாகி வரும். அந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லை. மஷ்ரூமில் நல்லா கோட்டாகிருக்கு. எல்லாமே மசாலா பொருட்கள்லாம் நல்லா கோட்டாகி நல்லா ரோஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக
பொடியாக நறுக்கின ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா தூவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் பெப்பர் ரோஸ்ட் செய்கிறனால கடைசியாக 1/4 அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம ஏற்கனவே மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக சேர்க்குறத இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அருமையான ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல காரசாரமாக மஷ்ரூம் பெப்பர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நாவலை எச்சில் ஊறுற அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சப்பாத்தி, நான், ரோட்டி, ஃபுல்காவோட வச்சு சாப்பிட்றதுக்கு, அதே நேரத்தில் ஜீரா ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த மஷ்ரூம் பெப்பர் ரோஸ்ட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.